தியாகு அவர்கள் விவரித்ததைப் போல மத்திய இந்தியாவில் பழங்குடிகள் மீதான போரை ஒன்றிய அரசு, பாஜக அரசு நடத்தி வருவதில் பல நூறு பழங்குடி மக்கள் படுகொலையாகிறார்கள். உண்மையிலே எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்கின்ற விவரம் கூட வெளியில் வராத ஒரு மோசமான சூழல் இருக்கிறது. சொந்த நாட்டு மக்களின் மீது இப்படியான ஒரு இராணுவ தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை ஏன் வந்தது என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். மத்திய இந்தியாவில் பல்வேறு கனிம சுரங்கங்கள் இருக்கின்றன. இந்த கனிம சுரங்கங்கள் தனியார் நிறுவனங்களுக்கு, பெருநிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தனியார் சுரங்கங்களின் மூலமாக லாபம் அடையக்கூடிய அந்த நிறுவனங்கள் பழங்குடிகளினுடைய வாழ்விடத்தை, அவர்களுக்கு சொந்தமான காடுகளை அழித்து வருகிறார்கள். அதற்கு எதிராக பழங்குடிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த போராட்டம் நீண்ட நெடிய போராட்டமாக இருந்து வருகிறது. மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளினுடைய போராட்டம் என்பது இன்று நேற்று அல்ல. வெள்ளையர் காலத்திலிருந்து தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டம். 250 ஆண்டுகளாக அவர்கள் தங்கள் நிலத்தை, காடுகளை பாதுகாப்பதற்காக அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து போரிட்டார்கள். இன்றைக்கு பெருநிறுவனங்களுக்கு எதிராக தங்கள் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஜனநாயக வழியிலான போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட பழங்குடி மக்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த தாக்குதல், மாவோயிஸ்டுகளை நாங்கள் ஒழிக்கிறோம் என்கின்ற பெயரிலே ஒன்றிய அரசு நடத்துகின்ற இந்த இராணுவ ரீதியிலான ஒரு போர் என்பது ஜனநாயக விரோதமானது. தோழர் தியாகு அவர்கள் குறிப்பிட்டதைப் போல பேச்சுவார்த்தையின் மூலமாக இதற்கான தீர்வுகளை கண்டடைய முடியும். அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு ஒன்றிய அரசை இந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்குரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இருக்கிறது. இந்திய அளவில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர் அணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் இது குறித்து வெளிப்படையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேச வேண்டும். பழங்குடிகள் மீதான இந்த தாக்குதலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி நடத்துவது என்பது அம்பானி அதானி நலன்களுக்கான ஒரு தாக்குதலாக நடந்து வருகிறது. அம்பானி அதானிகளை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் திரு ராகுல் காந்தி அவர்களும் இது குறித்து வலிமையாக உரத்து பேச வேண்டும். அப்படியான ஒரு எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்கூட்டணி என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணி என்பது உண்மையில் மக்களுக்கான கூட்டணி என்று மக்களிடத்தில் நம்பிக்கை வரும் என்பதையும் இச்சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள், மோடியை எதிர்க்கக்கூடியவர்கள், பாசிசத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்த மத்திய இந்தியாவில் நடத்தப்படக்கூடிய இந்த போருக்கு எதிரான குரலை வலிமையாக பேச வேண்டும். இதை ஏதோ நாங்கள் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்று மோடி அரசு சொல்லுவதை நம்பி மோடி அரசினுடைய இந்த பயங்கரவாத நடவடிக்கைக்கு எதிராக பேசாமல் இருப்பது என்பது இந்த பாசிசத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு துயரமான செயலாக அமைந்துவிடும் என்பதையும் இச்சமயத்தில் நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம். ஆகவே இந்த போரை உடனடியாக நிறுத்துவதற்கும், பழங்குடிகளை பாதுகாப்பதற்கும், பழங்குடி மக்களினுடைய காடுகளையும் நிலங்களையும் பாதுகாப்பதற்கும், பெருநிறுவனங்களை வெளியேற்றுவதற்குமான ஒரு மாபெரும் ஜனநாயக இயக்கமாக இந்தியா கூட்டணி தனது குரலை வலிமையாக எழுப்ப வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள் இதற்குரிய குரலை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூடிய இந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். ஆகவே உடனடியாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் இதற்கான ஒரு ஆதரவை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதையும், இந்தியா கூட்டணி இது குறித்து பேச வேண்டும் என்பதையும், இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தண்டகாரண்யத்தில் சத்தீஸ்கர் நடக்கின்ற இந்த இன அழிப்பு, இது போர் என்று சொல்வதற்கு எனக்கு உடன்பாடு குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் இரண்டு பக்கமுமே சரிசமமான ஒரு பலத்துடன் மோதிக்கொள்வது என்பது போர் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அப்படி குரல் கொடுப்பவர்களையும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற சக்திகளையும் நாங்கள் அழித்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு அரசும் அதனுடைய தலைமை அமைச்சரும் அமித்ஷாவும் வருகின்ற 26 மார்ச்சுக்குள் நாங்கள் அவர்களை அழித்தே வில் வைப் தெம் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களை அனைவரையும் ஒழித்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறார்களே, இது எந்த ஜனநாயகத்தில் சேர்த்தி என்ற கேள்வி நமக்கு எழ வேண்டும். அருமை தோழர்களே, பழங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை அழிக்கக்கூடாது, அவைகளை சார்ந்துதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உரத்த குரலை எழுப்புவது இன்று மட்டுமல்ல, ஆங்கிலேயர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆங்கிலேயர் காலத்தில் வெள்ளைக்காரன் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது பிர்சா முண்டா என்ற ஒரு தலைவனின் தலைமையில் அங்கிருந்த பழங்குடி மக்கள் இணைந்து
அந்த ஆங்கில அரசு தங்களுடைய கனிம வளங்களை, தங்களுடைய வள ஆதாரங்களை அழிக்கக்கூடாது என்று ஆங்கிலேய அரசை எதிர்த்து போராடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது காந்தி பிர்சா முண்டாவை அழைத்து நம் இருவரோட போராட்டம் இணைந்து இந்த ஆங்கிலேயர்களை வெளியேற்றும் சக்தி வாய்ந்தது. எனவே எங்களுடன் இணைந்து போராடுங்கள், நீங்கள் கேட்பதையெல்லாம் சுதந்திரத்துக்கு பின்னால் அடைவதற்கான வழிவகைகளை செய்து கொள்வோம் என்று உத்தரவாதம் கொடுத்தார். அருமை தோழர்களே, அன்று பிர்சா முண்டாவிற்கு காந்தி கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் அந்த பழங்குடி மக்கள் சுதந்திர போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டனர் பிர்சா முண்டா தலைமையில். ஆனால் சுதந்திரத்திற்கு பின்ன என்ன நடந்து கொண்டிருந்தது? அன்று ஆங்கிலேயன் கொள்ளையடித்து சென்று கொண்டிருந்தான். இன்று இந்த கொள்ளைக்காரர்கள் தான் சொல்லுவாங்களே, ஒரு ஆட்சி மாற்றம், வெள்ளைத்தோளிலிருந்து பிரவுன் தோளுக்கு வந்திருக்கிறது, ஒரு ஆட்சி மாற்றம் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழங்குடி மக்களினுடைய வள ஆதாரங்களை கொள்ளையடிக்கின்ற அந்த போக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் வரும் செய்திகள் நமக்கு சொல்லி கொண்டிருக்கின்றன. அன்று அவர்கள் சொன்னது, இந்த ஜல், இந்த தண்ணீர், இந்த நிலம், இந்த காடு, இவைகள் எங்களுக்கு சொந்தமானது, அங்கே வாழுகின்ற மக்களாகிய எங்களுக்கு சொந்தமானது, இது வேறு யாருக்கும் சொந்தமானது அல்ல என்ற உத்தரவாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதன்படிதான் இந்திய அரசமைப்பு சட்டத்திலும் அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது. காடு என்பது, காட்டின் வளம் என்பது அங்கு வசிப்பவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இப்பொழுது அந்த உத்தரவாதத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தங்களுடைய பண ஆசை, கொள்ளையடிக்கின்ற அந்த ஆசையின் காரணமாக, அந்த பெருவிருப்பத்தின் காரணமாக இந்த பன்னாட்டு பகாசுர கம்பெனிகள், உள்நாட்டு கம்பெனிகள் இவற்றோடு இணைந்து கொண்டு இந்த அரசு அந்த மக்களை கொன்று குவிக்கிறது, அவர்களுடைய வள ஆதாரங்களை சுரண்டி கொண்டிருக்கிறது என்றால் இது எந்த விதத்தில் ஜனநாயக அமைப்பினுடைய இலக்கணமாக இருக்க முடியும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அருமை தோழர்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்மையிலே ஒரு செய்தி வந்தது. இந்தியா பொருளாதார நிலையில் பொருளாதாரத்தில் 4வது வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பொருளாதாரத்தில் 4வது வல்லரசாக இது மாற முடிகிறது என்றால், இப்படிப்பட்ட ரேர் எர்த் என்று சொல்லுகிறார்களே, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கின்ற அந்த மலைகளில் குவிந்து கொடுக்கின்ற அந்த கனிம வளங்கள், அந்த கனிம வளங்களை விற்று கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்து இது பணத்தை வாங்கி இது இந்தியாவிலேயே 4வது மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இது கேலிக்கூத்தல்லவா? நீங்கள் மக்களை விற்கிறீர்கள், மண்ணை விற்கிறீர்கள், வள ஆதாரங்களை விற்கிறீர்கள். இப்படி விற்றுவிட்டு நாங்கள் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்று இந்த ஒன்றிய அரசு சொல்லுவது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று நீங்கள் கேட்க வேண்டும். அருமை தோழர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு மோடி அரசு ஆட்சிக்கு வரும் பொழுது 73 பில்லியனா உங்களுக்கு கணக்கு தெரியுமா? எனக்கு சரியாக தெரியாது. மிகப்பெரிய பணக்காரர்கள் 73 பில்லியனர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் இந்த மோடி அரசு ஆட்சிக்கு வந்த பின்னாலே கிட்டத்தட்ட 283 பில்லியன், 3 மடங்கு பில்லியனர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று மார்தட்டி கொள்ளுகிறார்களே, 56 இன்ச்சஸ் மார்தட்டி கொள்ளுகிறார்களே, அந்த பில்லியனர்கள் இப்படித்தான் உருவாகிறார்கள். நம்முடைய நாட்டை, அதனுடைய வளத்தை கொள்ளையடித்து பன்னாட்டு பகாசுர கம்பெனிகளுக்கு விற்றுவிட்டு அதன் மூலமாக சில பணக்காரர்களை மட்டுமே உருவாக்கி கொண்டு நாங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிவிட்டோம் என்று சொன்னால் அது எந்த அறிவுடையவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்க முடியாது என்று தான் நான் கருதுகிறேன். அருமை தோழர்களே, இந்தியாவின் வளம் என்பதில் 40% இப்படிப்பட்ட பன்னாட்டு சொத்து, இந்தியாவின் சொத்து மதிப்பில் கிட்டத்தட்ட 40% என்பது இப்படிப்பட்ட பகாசுர கம்பெனிகளிடம், அதானி, அம்பானி போன்றவரிடம் இருக்கிறது. மீதி இருப்பதில் வெறும் 3% தான் 50 விழுக்காடாக இருக்கின்ற நம்மை போன்ற ஏழை மக்களிடம் இருக்கிறது என்றால் இது எப்படி ஒரு சோசலிச நாடு என்று தன்னை கூறிக்கொள்வதற்கு அருகதை கொண்டதாக இருக்கிறது என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். நாம் இந்த ஏழை மக்கள் இந்த காடுகளில், சத்தீஸ்கர் போன்ற இடங்களில் இருக்கின்ற அவர்களுக்கு மாட மாளிகை, கூட கோபுரங்கள் கட்டி கூட அரசே என்று கேட்கவில்லை.
நாம் கேட்பதெல்லாம் அவர்களுடைய அடிப்படை வள ஆதாரங்களை அவர்களே அனுபவிக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பு கொடு என்று தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதையும் மறுத்துவிட்டு அதை ஏதோ எதிரி நாட்டு மக்களை தாக்குவது போல கொன்று கூத்து கொண்டிருக்கின்ற இந்த அரசை நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். நீங்கள் செய்வது தவறு என்று இந்தியாவிலிருந்து பல அறிஞர்கள், பல கல்வியாளர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதையும் காதில் வாங்காமல் நாங்கள் எங்களுடைய இந்த அழிவை தொடருவோம் என்று பிடிவாதமாக செய்து கொண்டு அந்த அழிவில் மகிழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசை ஒரு ஜனநாயக அரசு, மக்களை முன்னேற்றுவதற்காக பாடுபடும் அரசு என்று கூறுவதற்கு நமக்கு அருகதை இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அருமை தோழர்களே, எனவேதான் அன்றாடம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஏழை எளிய பாட்டாளி மக்கள், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற சக்திகளுக்கு நாமெல்லாம் உதவியாக ஆதரவாக இருக்க வேண்டும். அவருடைய நியாயமான குரலை உலகெங்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் தீர்மானம் போடுவதற்கான, நம்முடைய எம்எல்ஏ இங்கே இருக்கிறார், தீர்மானம் போடுவதற்கான ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை பத்திரிகையாளர்களாகிய உங்கள் முன்னால் வைப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு நியாயத்திற்கான, அடிப்படை மனித உரிமைகளுக்கான ஒரு போராட்டம். ஒருத்தர் கொல்லப்பட்டால் அப்படி கொல்லப்படுவருடைய உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். எப்படி உயிரோடு இருக்கும்போது நமக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறதோ, அதே போல் இறந்த பின்னாலும் அந்த உடலுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, அது கண்ணியமாக எரியூட்டப்பட வேண்டும். ஆனால் அப்படி கண்ணியமாக எரியூட்டப்படுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு தராமல் இந்த அரசே அந்த வேலையை செய்கிறது என்றால், அருமை தோழர்களே, மனித உரிமைகளை பற்றி, உணர்வுகளை பற்றி, அவருடைய மாண்புகளை பற்றி இந்த அரசு எப்படி கவலைப்படுகிறது என்ற மிகப்பெரிய கேள்வி. சிறிதளவும் மனிதாபிமானமற்ற, மக்களை மதிக்காத, அவர்களுடைய உணர்வுகளுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காத இப்படிப்பட்ட மனித எதிரிகளாக இருக்கின்ற அரசுகள் அகற்றப்பட வேண்டும். மனித எதிரிகள் எப்பொழுது உருவாகிறார்கள்? பாசிச சக்திகள் கையோங்கும் போதில் ரைட் எக்ஸ்ட்ரீமிசம் என்று சொல்லுகிறோமே, அப்படி இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமிசம் வளரும்போது நிச்சயமாக அது பாசிசமாக மக்களுக்கு எதிராக, நாளைக்கு நமக்கு எதிராக கூட மக்களுக்கு எதிராக திரும்பும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த கடும்போக்கை தடுத்து நிறுத்தவும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரவும், அவர்களுக்கு உரிய நியாயம் கற்பிக்கவும் அனைவரும் முயல வேண்டும். நம்முடைய தமிழ்நாடு அரசு முயல வேண்டும் என்ற கோரிக்கையை உங்கள் வாயிலாக அவர்களுக்கு வைக்கிறோம். நன்றி, வணக்கம். தோழர் தியாக அவர்களும் தோழர் திரு அவர்களும் இங்கே தோழர் சரஸ்வதி போன்றவர்கள் விரிவாக எடுத்து கூறிவிட்டார்கள். இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயகம் என்பது 51-49 என்கக்கூடிய பெரும்பான்மை சிறுபான்மை விகிதத்தில் பிரிக்கக்கூடியதல்ல ஜனநாயக விழுமியங்கள் என்பது. ஒவ்வொரு சிறு குழுக்களுக்கும் அவர்களுக்கான உரிமைகளை கொடுப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம் என்பது. இங்கே ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையாக இந்தியாவுடைய அந்த தேர்தல் ஓட்டெடுப்பின் அடிப்படையில் யார் அதிக பர்சன்டேஜ் பெறுகிறார்களோ அவர்களுக்கான அரசாக மாறிவிடுவது தான் இங்கே ஜனநாயகமாக இருக்கிறது. சர்க்கரை பாட்டிலுக்கு தேன் என்று எழுதி வைத்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சாதாரண பழங்குடிகள் அவருடைய உரிமைகளை பெறுவதற்கான போராட்டங்களை கூட நசுக்குவது தான் இன்றைய ஜனநாயக நாட்டினுடைய பெரிய அவலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டிற்கு போராடுபவர்களை முஸ்லீம்களாக இருந்தால் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்தி காஷ்மீரில் சுட்டுக்கொள்வதும், வடகிழக்கு மத்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடிகளை மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தி சுட்டுக்கொள்வதும் வழமையான ஒன்றாக மாறிவிட்டது. அவர்களுக்கு போராடுபவர்களை ஒழிப்பதற்குண்டான எளிதான ஒரு ஆயுதமாக இஸ்லாமிய தீவிரவாதிகள், பழங்குடிகளை மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் என்பது அவர்களுக்கு சௌகரியமான ஒன்றாக மாறிவிட்டது. நரேந்திர மோடி அவர்கள் கார்ப்பரேட்டுகளுடைய விளம்பர தூதராக மட்டுமல்ல, அவருடைய முற்றுமுதலான ஏஜெண்டாக மாறிவிட்டார் என்பதைத்தான் இந்த தாக்குதல்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதானிக்கும் அம்பானிக்கும் உள்ளிட்ட கார்ப்பரேட்டுகளுக்கு இந்தியாவுடைய வளங்களை தாரை வார்ப்பதற்குண்டான அடியாட்களை போல இன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தங்களுடைய நிலங்களை பாதுகாப்பவர்களை இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரவுடிகள் ஏவி எப்படி நிலங்களை அபகரிப்பார்களோ அதே போல இந்திய அரசு இராணுவத்தை ஏவி பழங்குடிகளை அகற்றி அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை கைப்பற்றக்கூடிய மிக மோசமான ஒரு ரவுடிசத்தினுடைய இன்னொரு வடிவத்தை தான்
இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மத்தியத்தில் இந்திய ஒன்றிய அரசு கைமேற்கொண்டு வருகிறது. ஆகவே எல்லோரும் சார்பாகவும் வெல்ஃபேர் கட்சியின் சார்பாகவும் இந்த போராட்டத்தை, இந்த போரை தோழர் சரஸ்வதி அவர்கள் சொன்னதை போல இது ஒரு போர் அல்ல, ஒரு ஒருமுனை தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவர்களோடு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டும். அவருடைய அடிப்படை தேவைகளை, பழங்குடிகளுக்கு இங்கே நகரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளை போன்ற மிகப்பெரிய தேவைகள் எல்லாம் கிடையாது. அவர்களுடைய சிறிய சிறிய அடிப்படை வாழ்வாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்குத்தான் அவர்கள் போராடுகிறார்கள். அந்த போராட்டங்களை ஒன்றிய அரசு அங்கீகரித்து அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும். இந்தியாவில் வளர்ச்சி என்பது அந்தானிக்கும் அம்பானிக்கும் இருக்கக்கூடிய அல்லது சென்னையில் பாம்பேயில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய நகரத்தில் வாழக்கூடியவருடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதல்ல. ஒரு நாட்டினுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தேவைகளை நிறைவேற்றுவதும் வளர்ச்சியினுடைய ஒரு பாகம். ஆக இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் முதலாளித்துவ அரசுகளாக மாறி எளிய மக்களுடைய தேவைகளை புறக்கணிக்கக்கூடிய, அளிக்கக்கூடிய ஒரு போக்கைத்தான் நிறைவேற்றி வருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமீபத்தில் அனகாபுத்தூர் கூட அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த அரசுகள் மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இந்த இன அழிப்பு தாக்குதலை, ஒருமுனை தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் இந்திய குடிமக்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை ஒன்றிய அரசு அங்கீகரிக்க வேண்டும். பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதைப் போல பழங்குடியின மக்களை தாக்குதல் நடத்துவது அவர்கள் இந்தியர்களா இல்லையா என்பதற்குரிய ஒரு கேள்வியை கூட இங்கே எழுப்புகிறது. ஆக அவர்கள் இந்திய மக்கள் என்பதை அங்கீகரித்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஒருமுனை தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.